தமிழ் வில் கொண்டு வந்தேன் இங்கு சொல் அம்புகள் எய்து நின்றேன். தரணி பூத்த தலைமகளாம் தமிழுக்கேன் முதல் வணக்கம் மற்றும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் இரா கேஷாஸ்ரீ. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்து வந்துள்ள தலைப்பு அச்சம் என்பது மனமேடா. பாரதியார் சொன்ன இந்த வரியின் பொருள் என்ன தெரியுமா? பயம் கொள்வது முட்டாள்தனம். பயம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. அதாவது பயம் நம்மை நிறுத்தும், தைரியம் நம்மை வெற்றியாளராக்கும். நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்களில் பயம் வந்தாலும் அதை வென்று முன்னேறினால்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நாம் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டது நினைவிருக்கா? முதல் நாளில் விழுந்தோம். அப்பொழுது பயந்திருந்தால் இன்று நமக்கு மிதிவண்டியை ஓட்ட தெரிந்திருக்குமா? இல்லை. அதனால்தான் முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும், பயம் அல்ல. உலகத்தில் பெரிய சாதனைகளை செய்தவர்களுக்கு பயமே இல்லை என்பதல்ல, அவர்களுக்கும் பயம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை ஜெயித்தார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக ஆனார்கள். என் தந்தை எப்பொழுதும் கூறுவார், பயம் வந்தால் நின்று விடாதே, முயற்சி செய். இந்த ஒரு வாக்கியம்தான் நான் எங்கெங்கு பயந்தேனோ அங்கு எல்லாம் என்னால் முன்னேற முடிந்தது. பயங்களின் கூடாரம் தன்னம்பிக்கையின் சேதாரம் என்பது அச்சம் பற்றிய அழகிய பொன்மொழியாகும். வெற்றி பெற விடாமல் நம்மை தடுப்பவை தோல்வியடைந்து விடுவோமோ எனும் பயம்தான் என்கிறார் ஷேக்ஸ்பியர். அச்சத்திலிருந்து விடுபெற தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். அச்சப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய அறிவு, திறமை, ஆற்றல் போன்ற அனைத்தும் குன்றி விடுகின்றன. அச்சத்தை கைவிட்டு தைரியத்தை கொண்டு நடந்தால் பள்ளியிலும் வீட்டிலும் ஏன் வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம் நமதே. முடிப்பதற்கு முன்பு ஒன்றை கூறுகிறேன். அச்சம் முடிவல்ல, தைரியமே தொடக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.